மகாநதி சீரியல்ல கங்கா குமரன் கிட்ட எங்க நீங்க எங்க எப்படி இருக்கீங்க அங்க பாத்தீங்களா விஜய காவிரியா தாங்குன்னு தாங்குறாரு. இவளோட ரிசப்ஷனே எப்படி நடந்துச்சுன்னு தெரியும்ல உங்களுக்கு. அந்த அம்மா கிட்ட சொல்லி வளகாப்பு 5வது மாசமே வச்சுக்கலாம்னு சொன்னேன். அவ கூட எல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்னும் வளகாப்பு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த முன்னாடியே வச்சுப்போம். நம்ம ரொம்ப கிராண்டா பண்ணலனா கூட சிம்பிளா வச்சு பண்ணணும். நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க இங்க தலையாட்டுறீங்க. அம்மா வெளியே கேட்கும் போது நீங்க சொல்ல வேண்டியது தானே, கங்கா சொல்றது சரி கங்கா சொல்றது கரெக்ட்னு. அங்க ஒண்ணுமே பேசாம இங்க வந்து என்கிட்ட சரி சரிங்கிறீங்க. என்ன விஜயா உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? குமரன் பெரிய ஆள் இல்லன்னு குத்தி காட்டியே பேசுறாங்க. அடுத்த நாள் காவேரி குமரன் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும், அம்மா இங்க பாத்தீங்களா விஜய் எனக்கு புதுசா முருகன் டாலர் வாங்கி கொடுத்திருக்காரு, இது கோல்டாமா பாருங்கன்னு காட்ட எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்கு காவேரின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ காவேரி கங்கா கிட்டயும் விஜய் வாங்கி கொடுத்த டாலரை காட்டுறாங்க. கங்காவும் வேண்டா விருப்பா பார்த்து நல்லா தான் இருக்கு அம்மா, நம்ம வளகாப்பு தேதி என்னைக்குமா வச்சிருக்கான்னு சாரதாவை பத்தி கேங்க. சாரதாவும் அதான்டி இந்த மாசம் 5ஆம் தேதியே வச்சிடலாங்கிறாங்க. காவேரியும் கங்கா கிட்ட ஏங்க இவ்வளவு சீக்கிரம் வைக்கிற, நானும் நீ 7வது மாசம் ஒன்னாவே வைக்கலாம் இல்ல, 2 பேரும் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கங்காவும் எனக்கு தெரியாதுரி, எனக்கே இப்ப கால் வலி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அம்மாவும் 5வது மாசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கால் வலிக்குது கொஞ்சம் மொட்டை மாடி வரைக்கும் போறேன்னு போறாங்க. அக்கா போனதும் சாரதா காவேரி கிட்ட, நீ ஒன்னும் அவகிட்ட எதுவும் பேசிக்காத, அவ தன்னோட வளகாப்ப தனியா நடத்தணும்னு நினைச்சா அதனால தாண்டி அவ இப்படி பேசுறாங்கிறாங்க. குமரன் கடைக்கு போனதும், நீ ஏன் அங்க கஷ்டப்பட்டு வர, ஆர்டர் நானே செய்வேன்னு சொல்ல, இல்ல இல்லங்க கடையில வேலை இருக்காதான் நான் வந்தேன், எனக்கு மட்டும் என்ன நான் கேட்டதெல்லாம் கிடைச்சிட போகுதுன்னு ஒரு மாதிரி குதர்க்கமா பேச, குமரனும் என்ன கங்கா வேணும் உனக்கு, என்ன சொன்னாலும் நான் வாங்கி தரேங்கிறாரு. கங்காவும் கொஞ்சம் கூட யோசிக்காம, எனக்கு தங்கத்துல ஒட்டியான வேணும், உங்களால வாங்கி தர முடியுமாங்க, ஏதாவது உங்களால முடியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சும்மா கேக்குறீங்க, போங்க நம்மளுக்கே நிறைய ஆர்டர் இருக்கு இதெல்லாம் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. குமரனுக்கும் கங்கா ஏன் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறா, நம்ம எதுக்குமே ஆகாதவன்னு நினைச்சிட்டா போல, ஏதாச்சும் பண்ணி கங்காவோட ஆசையை நிறைவேற்றணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதான் இன்னி எபிசோட் நடந்தது.